நான் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணி அது மூலமாக நான் வீட்டு யூஸ்க்கான காய்கறி எல்லாமே அதிலிருந்து தான் நான் பறிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் கிட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு லீவ் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 24 ஹவர்ஸும் பார்த்தோம்னா ஃபோன் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லப்போனால் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கையில் மண்வெட்டி, தண்ணி, விதை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஏன்னா இதில் டெய்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கூட இருக்குது. இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டேன்னா ஒரு பொறுமையாக விதை ஒன்று போட்டதும் வந்துட்டு அடுத்த நாளே காய் காய்க்கிறது இல்லை. நம்ம பொறுமையாக டெய்லியும் அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி தண்ணி பாய்க்கணும், செடியெல்லாம் காஞ்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு இது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் குழந்தைங்க அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொன்று அந்த செடி வளர்ந்து அது க்ரோ ஆகி வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வளர்த்துன செடி இவ்வளோ பெருசாகிருச்சு, காய் பிடிச்சிருச்சு, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் தோட்டம் வச்சுருக்கிறவங்க பண்ணுறாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ரீசைக்கிள் பேக்ஸு, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்ட பாட்டில்ஸு, இந்த தண்ணி பாட்டிலில் கூட எவ்வளவோ டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரிலாம் செடி வளர்க்கும் போது இன்னும் க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி தான் குழந்தைகளுக்கு ஆகும். இந்த லீவில் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நீங்களும் அதை சொல்லிக் கொடுங்க.